வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஞ்சாயத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, டிகிரி நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20/3/2025 அன்னைக்கு ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதில் இப்போதைக்கு எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே சைடில் மோர்னு இருக்கும். அந்த மோர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ்னு இருக்கும். அந்த நோட்டீஸை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கான ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஓப்பன் ஆகும். அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வெளியிட்ருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கெமிலிஸ்ட்டு, இந்த லைப்ரரி டெக்னீஷியன்ஸு அண்ட் லைப்ரரி அட்டெண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் அண்டு சக்தி ஒன் ஸ்டாப் சென்டருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா 3 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்க்கலாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வியூஸ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை பார்க்கலாம் என்னென்ன டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுகாதார அலுவலக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலிப்பணி இடங்கள் காலியாக இருக்குது. அந்த காலிப்படை இடங்களை நிரப்புவதற்காக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற டேட்டில் நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு வேக்கன்சி காலியாக இருக்குது. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் நீங்கள் ஏதாவது கெமிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் அண்ட் லைப்ரரி எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அண்ட் இன்க்ளூடு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜோட உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து நீங்கள் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் லேப் டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி காலியாக இருக்குது. ஹையர் செகண்டரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித் பயாலஜி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th பார்த்தீங்கன்னா பயாலஜி சர்டிஃபிகேட் பயாலஜி சப்ஜெக்ட் இருக்கணும். அண்டு இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வித் டிப்ளமோ நீங்கள் மெடிக்கல் லெபரேட்டரி பார்த்தீங்கன்னா லெபரேட்டரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லேப் அட்டெண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லைப்ரரி அதாவது லெபரேட்டரியோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். இதுக்கான 8,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு தற்காலிகமாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகுறதா இல்லையா அப்படின்றத உங்களுடைய ஒர்க்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 11 மாதம் கழிச்சு தான் புதுப்பிக்கப்படும். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 11/3/2025 அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க.
இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் அண்ட் இதுக்கான டெலிஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ஜாபோட வேக்கன்சியை பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க, அந்த பதவியோட பேர், உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணியாகணும். அண்டு இவங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, ஆதார் நம்பர் அண்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு உங்களுடைய பிளேஸ் அண்ட் தேதி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுருங்க. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அத்தனை சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஆகணும். ஆனால் அட்டாச் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் இன்டர்வியூ வந்து அவங்க கூப்பிட்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதனால் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 14/3/2025 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு அசிஸ்டண்ட்டுக்கு அதாவது அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிகாம் எம்காம் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்த்தாலஜிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தாலஜிஸ்ட் தெரபிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் BASLP நீங்கள் கோர்ஸஸ் நீங்கள் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 23,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரியோ நீங்கள் தெரபிஸ்ட்டை பற்றி நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 23,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற டேட் வரைக்கும் நீங்கள் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 45 அதாவது 40 இயர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். அப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் எஜுகேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதுக்கான பேச்சுலர் ஆஃப் டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலிஜென்ட் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா UG PG நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். லைப்ரரி அதாவது லெபராட்டரி டெக்னீஷியன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் 3க்காக உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் அதாவது மெடிக்கல் லெபரட்டரியோட சர்டிஃபிகேட் டெக்னாலஜி கோர்ஸோட 1 இயர் டியூரேஷனோட சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். 13,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி அண்ட் டோட்டல் எல்லா வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சிக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 14/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற இந்த கல்வி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், முன் அனுபவ சான்றிதழ் அண்டு உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட், செகண்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அண்டு காஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அத்தனை சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஒன் ஸ்டாப் சென்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் பழனியில் உங்களுக்கு ஒரு புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் என்னென்ன வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அட்டெண்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. இதுக்கான லொக்கேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூஸ் டெவலப்பர்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து 20/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்கள் வந்து நேரிலோ அல்லது போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து டேரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு அண்டு மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு வழக்கு பணியாளருக்கும் அண்டு வழக்கு பணியாளர் 1 அண்ட் வழக்கு பணியாளர் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா 18,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு நீங்கள் தமிழ் வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் செக்யூரிட்டி கார்டுக்கு 1, செக்யூரிட்டி கார்டு 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பல்நோக்கு உதவியாளர் 1 அண்ட் பல்நோக்கு உதவியாளர் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான இந்த ஜாப்புக்கான லொக்கேஷன் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கு பணியாளர் 1 அண்ட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் டிகிரி, பிஇ, பிடெக் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே லாஸ்ட் பேஜில் வந்து இருக்கும். நீங்கள் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் எழுதி நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நம்ம சேனலை வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் சொந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.